இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு அன்னைக்கு மொடவாட்டுக்கால் கிழங்கு வச்சு சூப்பு தான் பண்ண போகிறோம். இந்த சூப்பு வந்து நம்ம டெய்லியே சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சென்னையில் வந்து எல்லா பக்கமுமே மொடவாட்டுக்கால் கிழங்கு வந்து கிடைக்குது. இந்த மொடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பை வந்து டெய்லி ஒரு 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி கை கால் வலி, இடுப்பு வலி எல்லாமே நல்லா குணமாகுது. நானும் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதனால தான் சரி செய்யும் போது உங்களுக்கு அந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுல நான் ஷேர் பண்ணுறேன். நான் கிழங்கு கிடைக்கிறப்பெல்லாம் நானும் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் சூப்பு வச்சுருவோம். சும்மா நார்மலாக சளி பிடிச்சாலுமே அந்த சூப்பை வச்சு குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நம்மள மாதிரி லேடிஸ் வந்து ஒரு 40-45 வயசுக்கு மேலே பீரியட்ஸ் நிற்கிற டைமாக இருக்கும். நிற்கிற டைமில் ஓவராக இது பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் கூட இந்த மாதிரி மொடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கை கால் வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு விட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க அது வந்து மருந்து வந்து வேலை செய்யாது. நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து 48 நாள் அந்த மாதிரி கிழங்க வந்து காலையிலேயே ஒரு சூப்பு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னம்னா காலையில் ஒரு டம்ளர், சாயந்தரம் 1 டம்ளர், 2 டம்ளர், டெய்லி 2 டம்ளர் சூப்பு குடிச்சிக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேத்துக்கு கால் வலி தான் பிரச்சனையாகவே இருக்குது. நானும் நிறைய பேரை பார்க்குறவங்க கால் வலின்னு காலை இழுத்துக்கிட்டு தான் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்க நிறைய இந்த மொடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல நல்ல ஒரு இதாக இருக்குது. நானே சாப்பிட்டேன், எனக்கே நல்லா தெரியுது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். மொடவாட்டுக்கால் சூப்பு செய்கிறதுக்கு நான் கிழங்கு வந்து எடுத்துட்டு துளசீவி வச்சுட்டேன். இது எந்த அளவுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம விரல் நீளத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு சைஸு நீளம் எடுத்தாலே போதும். அதை வந்து தொலியை எடுத்துட்டு மேலே நல்லா சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் நான் வந்து கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து 3 டம்ளர் கிட்ட நம்ம வந்து சூப்பு செய்யலாம். இந்த கிழங்கு வந்து அப்படியே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். அதுக்கடுத்து தேவையான பொருள் ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு இருக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துட்டு இதை எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். இதில் மெயினாக தக்காளி பழம் சேர்க்கவே கூடாது. அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தாலே நமக்கு வந்து ஏற்கனவே இந்த சூப் எதுக்கு குடிக்கிறோம்னு நினைக்கி கை கால் வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம குடிக்கிறோம். அந்த கை கால் வலி, இடுப்பு வலிக்கே வந்து புளிப்பு வந்து ஆகவே ஆகாது. அதனால் தக்காளி வந்து சேர்க்கவே கூடாது. நம்ம இதை வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு திருப்பி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். விழுதை வந்து உள்ளே சேர்த்துட்றேன். 3 டம்ளர் சூப்பு வர்ற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிடுவோம். ஒரு 3 டம்ளர் கிட்ட இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இந்த நம்ம கிழங்கு வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ கிழங்கு வாங்கினாலே ஒரு 3-4 நாளைக்கு நம்ம போடுறதுக்கு வச்சுக்கலாம். ஒவ்வொரு பீஸ் போட்டாலுமே நல்ல ஒரு 3 கிளாஸ் சூப்பு கிட்ட கிடைக்கும். இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சா தான் அந்த கிழங்கோட சாரெல்லாம் நல்லா சூப்பில் வந்து இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகிற அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கிழங்கை பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். கிழங்கு நம்ம ஒரு நாள் வெட்டி எடுத்துட்டு திருப்பி வந்து கிழங்கு மிச்சம் இருந்த கிழங்கை வந்து ஒரு ஈர துணியில் சுருட்டி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த டெய்லி எடுக்கும்போது அப்பப்போ 2 தண்ணியை வந்து தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா அந்த கிழங்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கிண்ணத்தில் வந்து மண் எடுத்து அந்த ஆற்று மணல் எதனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த மண்ணுக்குள்ளே அப்படி நல்லா பூத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிழங்கு வந்து அப்படியே இருக்கும். நான் வந்து ஒரு ஈர துணியில் சுருட்டி வைப்பேன். சுருட்டி வச்சுட்டு அப்பப்போ துணி வந்து காஞ்சி போச்சு அப்படின்னம்னா தண்ணியை தெளித்து வச்சிட்டோம்னு நினைக்க அந்த கிழங்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சூப்பு வந்து இந்த மாதிரி தான் நுரை அடித்து மேலே வரைக்கும் பொங்கி வரும். அந்த மாதிரி டைமில் வந்து அடுப்பை வந்து நல்லா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா மேலே பொங்கி ஊற்றாமல் இருக்கும். இந்த சூப்பு வந்து நல்லா ஒரு 20 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து அப்படியே நம்ம குடிக்க முடியாது. இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்துட்டு இதில் வந்து வடிகட்டி எடுத்துருவோம். இதில் வந்து நிறைய சக்கை இருக்கும். இந்த கிழங்கு வந்து ஒரு மாதிரி நார் மாதிரி தான் இருக்கும். மாவு மாதிரி அரைப்படாது, நல்லா நார் மாதிரி தான் இருக்கும். அதனால் சக்கை நிறைய இருக்கும். இந்த மாதிரி வடித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா
இப்படி சக்கையை புழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா குடிக்கிறதுக்கு வந்து வாயில் வந்து சக்கை இல்லாமல் இருக்கும். குடிக்கிறதுக்கு அப்படியே நல்லா குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஏற்கனவே கொத்தமல்லி போட்டு தான் அரைச்சிருக்கோம். இந்த நம்ம தேவைப்பட்ட நம்ம கொத்தமல்லி இலையை வந்து கொஞ்சமாக போட்டுட்டு கூட குடிக்கலாம். இதில் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மிளகு தூள் வந்து சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு குடிக்கலாம். இதில் கொத்தமல்லி தலையையும் கொஞ்சமாக போட்டுட்டு மொடவாட்டுக்கால் சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இதே மாதிரி டெய்லி வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி கை கால் வலிலாம் கொஞ்சமாக குறையுது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மொடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பை வந்து செஞ்சதை பார்த்துருப்பீங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டெய்லி சாப்பிடுங்க. நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அதனால டெய்லி வந்து சூப்பு குடிச்சிட்டு கை கால் வலி வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.